ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயா கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, கனவா மீனை எப்படி ரொம்ப ஈஸியாக சுத்தம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் அதுக்கு நல்ல 1 கிலோ அளவுக்கு கனவா மீனை வாங்கி வச்சுருக்கிறேன். இப்போ இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தலைப்பகுதியை லைட்டாக இழுத்தாலே இந்த மாதிரி 2ஆக பிரிஞ்சு வந்துடும். இதில் இந்த இருக்கிற கருப்பாக இருக்கிறத நம்ம உடைக்காமல் அதுலேருந்து கட் பண்ணி அதை எடுக்கணும். உடைச்சிட்டுனா அந்த தண்ணியோ இல்லை கை ஃபுல்லும் ரொம்ப கருப்பாக ஆயிரும். அப்புறம் இந்த வழுவழுப்பாக இருக்கிறது குடல், இதை நல்லா க்ளீன் பண்ணி நல்லா எடுத்துக்கலாம். அதுக்கு பிறகு இப்படி தலைப்பாகத்துலேருந்து இதை அப்படி கட் பண்ணி எடுத்தோம்னா ரொம்ப ஈஸி தான், கையில் ரொம்பவே சாஃப்டாக தான் வந்துடும். அதுக்கு பிறகு இந்த மாதிரி வழுவழுப்பாக இருக்கிறத இந்த மாதிரி இழுத்து நல்லா க்ளீன் பண்ணலாம். அதுக்கு பிறகு தலைப்பகுதியை இப்படி நல்லா ப்ரெஷ் பண்ணோம்னா இந்த மாதிரி ஒன்று உருண்டையாக வரும். அதையும் நம்ம எடுத்து போட்டுடலாம். அதெல்லாம் நம்ம சமையல் பண்ணக்கூடாது, தேவையில்லை. அதுக்கு பிறகு இதெல்லாம் இருக்கட்டும். அதுக்கு பிறகு பாருங்கள், நம்ம உடம்புக்குள்ளே இந்த வழுவழுப்பாக கொழுப்பு மாதிரி இருக்கும். நல்லா இந்த மாதிரி கையை விட்டு எடுத்தாலே போதும், அழகாக ஈஸியாக வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் மாதிரி உள்ள ஒன்று இருக்கும். இதுதான் கனவா மீனோட முதுகெலும்புன்னு சொல்லுவாங்க. இது எல்லா மீன்லேயும் இருக்கும். இது கண்டிப்பாக நம்ம வெளியே எடுக்கணும். பாருங்கள், அதுக்கு பிறகு இந்த மாதிரி தோல், இதே நம்ம கண்டிப்பாக உரிச்சே ஆகணும். இந்த மாதிரி நைஸாக தான் இருக்கும். நம்ம இந்த மாதிரி நைஸாக இந்த மாதிரி உரித்தாலே வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி வாழைப்பழ தொலியை உரிக்கிற மாதிரி நம்ம இதை சீக்கிரமாக உரிச்சிடலாம். ரொம்ப ஈஸி தான். பாருங்கள், உரித்த வரைக்கும் போதும். அவ்வளோதான், முடிஞ்சுது. இந்த மாதிரி நம்ம எல்லா மீனையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை எப்படி கட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். நான் அதுக்கு தான் சிஸ்ஸர் எடுத்துக்கிடுவேன். நான் பொதுவாக எந்த மீன் கட் பண்ணுறதுக்கும் நான் சிஸ்ஸர் தான் யூஸ் பண்ணுவேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்ல வட்டமாக இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸி தான். இது நல்லா ரப்பர் மாதிரி இருக்கிறதுனால நமக்கு ரொம்ப ஈஸியாகவே கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா கட் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், நல்லா பியூர் ஒயிட்டாக இருக்குது. அதுக்கப்புறவு தலைப்பாகத்தில் நம்ம கழிக்கக்கூடியது எதுவுமே கிடையாது. நம்ம அந்த வழுவழுப்பான குடலை நம்ம எடுத்த பிறகு கனவா மீனில் எல்லாத்தையும் நம்ம சமைச்சு யூஸ் பண்ணலாம். பாருங்கள், தலைப்பகுதியெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடியது தான். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி பிச்சு எடுத்துக்கலாம். இல்லை கழிக்கக்கூடியதுன்னு எதுவுமே கிடையாது. நம்ம குடலும் அந்த உடம்புக்குள்ளே இருக்கிற கருப்பு மாதிரி இருக்கிறத மைன்னு சொல்லுவாங்க. அதுவும் தவிர்த்து மற்ற எல்லாத்தையும் நம்ம சமைச்சு சாப்பிடக்கூடியதான். பாருங்கள், இப்போ இதை எப்படி அலசுறதுன்னு காட்டுறேன். நம்ம நல்லா சோறை பிசைகிற மாதிரி பிசைஞ்சாலே போதும். இந்த மாதிரி மங்கின மாதிரி தண்ணி வரும். அது இல்லாமல் நார்மலான க்ளீனான தண்ணி வர்ற வரைக்கும் நம்ம நல்லா இதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம மற்ற மீனெல்லாம் இந்த மாதிரி சோறு பிசைகிற மாதிரி பிசைய முடியாது, ஏன்னா அது ரொம்ப உடஞ்சி போயிடும். ஆனால் இந்த கனவா மீனை அப்படி பண்ணால் தான் நல்லா க்ளீன் பண்ண முடியும். பாருங்கள், அது ரப்பர் மாதிரி இருக்கிறதுனால அது ஒன்றும் உடஞ்சி போகாது. நல்ல இந்த மாதிரி மாற்றி மாற்றி 4-5 தடவை நல்லா நம்ம இந்த கனவா மீனை சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு பிறகு நான் கடைசியாக அதில் கொஞ்சம் 2 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். எந்த ஒரு வெஜ்ஜோ நான்வெஜ்ஜோ
எந்த ஒரு பொருளை நம்ம அலசி சமையல் பண்ணதுக்கு முன்னக்கூட்டியும் மஞ்சப்பொடி போட்டு க்ளீன் பண்ணி இதை நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. நான் எப்போதும் அப்படி தான் பண்ணுவேன். காய்கறி அலசினாலும் மஞ்சப்பொடி போட்டு தான் அலசுவேன். இந்த மாதிரி மீனோ இல்லை கறியோ எது அலசினாலும் மஞ்சப்பொடி போட்டு தான் நம்ம அலசணும். நான் அப்படி தான் பண்ணுவேன். பாருங்கள், மஞ்சப்பொடி போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. அவ்வளோதாங்க, நம்மளுடைய கனவா மீன் ரொம்பவே ஈஸியாக க்ளீன் பண்ணியாச்சு. இதை மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.